ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹார்டி குபேர சாய் சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் பாபாவுடைய அருளாலும் யூனிவர்ஸோட அருளாலும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் செல்வ செழிப்போடு வாழ்வீங்கன்றதை நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ், ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும், உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லணுன்னா நீங்கள் இந்த மெயில் ஐடியில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாய் சச்சரிதம் அத்தியாயம் 37 பார்ட் 1. புனித ஷீரடி பாபாவின் சாவடி ஊர்வலம். பாபாவை தூங்க வைப்பதற்கு முன் ஏற்படும் பாபா சாவடி ஊர்வலம். ஸோ நம்ம இன்னைக்கு சாவடி ஊர்வலத்தை பற்றி பார்க்க போகிறோம். பாபா எப்படி தூங்க வச்சாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கல் மாதிரி அவர் இருந்தார். அவருடைய கல் மாதிரி இருந்தாலும் அவருடைய ஆன்மா கூட தான் ஒன்றி போய் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா சில டைம் நல்ல ஒரு அதிசயங்கள் என்ன வேணால் நடந்தாலும் சில டைம் அமைதியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பாபாவே அமைதியாக இருக்கும்போது நாமளும் சில டைமில் அமைதியாக தான் இருக்கணும். நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்கலைனாலும் அமைதியாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதேமாரி அவர் ஆண்களை சகோதரரும் பெண்களை சகோதரி தாய் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தார். அவர் எல்லாரும் நினைக்கிற மாதிரி அவர் ஒரு பிரம்மச்சாரி, முழுமையான ஒரு பிரம்மச்சாரின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் பாதங்களை நம்ம எப்பயுமே பக்தியுடன் சேவை செய்யணும். நம்ம எல்லாருமே பக்தியுடன் சேவை செய்வது இல்லாமல் ஒரு ஜீவராசிலையும் பாபாவை நம்ம உணரணும். எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் பாபாவை நம்ம பார்க்கணும். அவரோட நாமத்தை நம்ம எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவர் அவ்வளோ ஒரு ஆத்மா, ஒரு புனிதமானவர். அவருடைய வாழ்க்கையிலும் சில டைமில் அவர் அமைதியாக இருந்து உணர்வுபூர்வமாக அவருடைய ஆன்மா கூட வாழ்ந்திருக்கு. அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் அமைதியாக இருக்கிற டைம் நம்ம அமைதியாக இருக்கணும்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போ இதோட இந்த விஷயம் முடிஞ்சிச்சு. நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா சாவடி ஊர்வலத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாவடி ஊர்வலத்தை பற்றி இப்போ பாபாவோடைய சில குறிப்புகள் பார்த்தேன். இப்போ சாவடி ஊர்வலத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கனாக்கா நம்ம பாபாவை தூங்க வைக்கிற ஒரு ப்ராசஸ் அது அப்பையிலேருந்தே பண்ணியிருக்கிறாங்க ஷீரடியில். அவர் உயிரோடு இருக்கும் போது இப்போ எப்படிலாம் அவங்க பண்ணாங்க பார்த்தீங்கன்னாக்கா, பாபா படுக்கையை பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. இப்போ அவர் எப்படி அலங்காரம் பண்ணி தூங்க வச்சாங்க. முன்னாடி அவர் எப்படின்னா மசூதிலையும் சாவடியிலையும் மாறி மாறி தூங்கின்னு இருந்தார். சாவடியில் பார்த்தீங்கன்னா 1-2 ரூம் அங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மசூதியில் பாபா தூங்க போகிற நேரத்தில் எல்லாரும் சூழ்ந்துக்கிறாங்க. அங்கே இருக்கிற எப்போனா 1909 டிசம்பர் 10 முதல் சாவடியை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சாவடியில் தேவையான எல்லா விஷயங்களும் ரெடி பண்ணுறாங்க. அப்போ மசூதியில் பாபா இருக்கும் போதே எல்லாம் கோஷம் எழுப்புறாங்க, பாட்டு பாடுறாங்க, அப்புறமேட்டா தாளம் போடுறாங்க. அவர் தூங்க வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அப்புறமேட்டா ஜோதி இருக்குல்ல, அந்த நெருப்பு அக்னி, அங்கேயும் பூவெல்லாம் சுற்றி எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தாத்தியா பட்டியல்லாம் எல்லாம் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்புறம் பல்லாக்கில் அலங்காரம் பண்ணுறாங்க. ஏன்னா இதில் சாவடிக்கு போகிறாங்க. மசூதியிலேருந்து சாவடிக்கு போகிறதுக்குனால ஒரு குதிரை, 2 குதிரை அழகாக பல்லாக்கு எல்லாத்தையும் அழகாக ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கோஷம் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. பாபாவோடைய பஜனைகள் எல்லாமே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க நடந்து போக அப்புறமேட்டு என்னன்னா தாத்தியா பட்டேல் வந்துடுறாரு. அப்போ பாபா கம்முன்னு உட்காந்துருக்காரு. தாத்தியா பட்டேல் ரெடி ஆகுங்க, நீங்கள் சாவடிக்கு போகிறீங்க, நாங்கள் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு பாபா தாத்தியா பட்டியலை தூக்கி எழுப்புற வரைக்கும் அவர் கம்முன்னே இருக்கிறாரு. அவரோட உதவிக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தாத்தியா பட்டேல் மாமான்னு கூப்பிட்றாரு பாபாவை. அவங்க ஏன்னா அவ்வளோ பெரிய அவங்க ரொம்ப நட்புள்ளவங்க, அப்படியே உறவுக்காரங்க மாரி. அதுக்கப்புறம் தாத்தியா பட்டேல் 2 கையில் பிடிச்சி தூக்கி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, பாபா காஃபினி அணி தான் அணிஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்லி, அந்த புகைப்பிடிக்கிறது அதையும், அதுக்கப்புறமேட்டா ஒரு குச்சியும் எடுத்துக்கிறாரு. அப்போ தாத்தியா பட்டேல் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய எம்ப்ராய்டோடைய ஷால்வை எடுத்து அவர் போத்துறாரு. அதுக்கப்புறமேட்டா பார்த்திங்கன்னா வலது கால் கட்டை விரலால் ஒரு குச்சியை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு மீதி வலது கையால் அந்த அக்னியை இது பண்ணிவிட்டு அப்புறம் பாபா அந்த பல்லாக்கில் எகிரி உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சு ஊர்வலமாக போகும்போது பார்த்திங்கன்னா எல்லோரும் கோஷம் எழுப்புறாங்க, சந்தோஷமாக பாடுறாங்க, பஜனை கெஜனை எல்லாம் குச்சி வச்சுன்னு பாபாவோடைய புகழோட பாடி எல்லாரும் சாவடியை நோக்கி போய்கொண்டே இருக்கிறாங்க எல்லாரும். இதோட முதல் பார்ட் முடியுது. 2வது பார்ட்டில் நம்ம அடுத்த கண்டினியூஷன் பார்க்கலாம். எல்லாருக்கும் சாந்தி நிறைவேட்டும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.